வீட்டில் எந்த அளவுக்கு உங்கள் பசங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம வீட்லேயும் இருக்கலாம். ஃபிஷ்ஷோ சிக்கனோ வாட் எவர் இட் இஸ் பாயில் பண்ணி நம்ம கொடுப்போம். பெட்ஸ்ன்ற போது they are just our babies அவ்வளோதான். ஸோ அப்படின்ற போது நம்ம ஹண்டிங் ப்ராசஸிங் கிடையாது. ஏன்னா இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டோர் கேட்ஸ். எந்த கேட்ஸாக இருந்தாலுமே அந்த ரெக்கார்டிங் வாங்கின பிறகு தான் நம்ம கேட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம். ஹாய் ஐ கீப் இட் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் நஸ்ரியா ஃப்ரம் மடிப்பாக்கம் ஹோம் ஸ்வீட் ஹோம் கேட் போர்டிங்லேருந்து. போர்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஜ்லெஸ், யாருமே கேஜில் போட மாட்டோம். they will be free as your home. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்கள் பசங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம வீட்லேயும் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம்ன்ற நேமே நம்ம வச்சிருக்கிறது கேட்க்கு. நம்ம கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து வேக்சினேட் கேட் தான் நம்ம எடுக்கிறது. எதனால அந்த வேக்சினேட் கேட் மீன்ஸ் நானும் பர்சனலாக ஒரு 12 to 15 கேட்ஸ் வச்சிருக்கேன் என் வீட்டில். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களோட சேஃப்டியும் நான் பார்க்கணும், வரப்போகிற கேட்ஸோட சேஃப்டியும் நாங்கள் பார்க்கணும். ஸோ மெயின் திங் வேக்சினேட் கேட்ஸ் we are taking. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வர்றது ப்ரீடிங் கேட்ஸ் தான். ப்ரீடிங் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 ஃபுட்ஸ் தான் மெயினாக நம்ம கொடுக்கறது. லைக் மியோ பர்ஷியன் கிட்டன் ஃபுட், ராயல் கெனன், விஸ்காஸ் கிரேவி, ஷீபா கிரேவி அண்ட் தென் மியோ ட்ரீட்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக தயோவில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுட்ஸு. ஸோ அந்த ஃபுட் வந்து கேட்ஸ்க்கு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்கு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ஸ் வந்து என்ன ஃபுட் இன்டேக் பண்ணுறாங்கன்றத அவங்க பேரண்ட் கிட்ட நம்ம கேட்குறோம். ஸோ அவங்க பேரண்ட்டை பொறுத்து வீல் கோ ஃபார் த ஃபுட் பேசஸ். ஃபிஷ்ஷோ சிக்கனோ வாட் எவர் இட் இஸ் பாயில் பண்ணி நம்ம கொடுப்போம். கம்பல்சரி வேக்சினேஷன் போடணுன்றது எங்களோட இது. பட் இன்கேஸ் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கிட்டன் வேக்சினேட் பண்ணாமல் வருதுன்னும் போது வில் கீப் தெம் செப்பரேட். அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. ஸோ வேக்சினேட் பண்ணாத கேட்ஸ் அந்த ரூம்ல நாங்கள் வச்சுப்போம். பட் யாரையுமே நாங்கள் அவாய்ட் பண்ண மாட்டோம். வில் டேக் எவ்ரி ஒன், பட் ஸ்பெசிஃபிக் வேக்சினேட்டட் கேட்ஸ் இஸ் மஸ்ட். இது வந்து அவங்க ஹெல்த்காக நம்ம சொல்றது. கேட்ஸை பத்திரிக்கை இது இருக்கு, இங்கே வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் ஆனது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறது போது நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். கேட்டுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்க எதனா வாமிட்டிங் பண்ணுறாங்களா, இன்டேக்ஸ் என்ன மாதிரின்றதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம கேட் போர்டிங்கே எடுக்கிறோம். அதனால தான் அவங்களுடைய வேக்சினேட் ரெக்கார்டிங் நம்ம பிஃபோராக வாங்குறோம். எந்த கேட்ஸாக இருந்தாலுமே அந்த ரெக்கார்டிங் வாங்கின பிறகு தான் நம்ம கேட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் there will be no problem in that. மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று தான், they are all my babies. ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ப்ரீட்ஸும் வந்திருக்கு. மைன் குன்ஸும் வந்திருக்கு, பெங்கால்ஸும் வந்திருக்கு, பர்ஷியன்ஸும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட பேரட் இவனும் வந்திருக்கான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பெட்ஸ்ன்ற போது they are just our babies அவ்வளோதான். ஸோ நாங்கள் இவங்களை பெட்ஸ்ன்ற அந்த கேட்டகரி நாங்கள் கொண்டே போக மாட்டோம். ஒரு குழந்தைன்ற இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. சண்டை போடுற மாதிரி எந்த கேட்சும் நம்ம கிட்ட வந்தது கிடையாது. மற்ற போர்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஜ் கொடுப்பாங்க, கேஜில் போடுவாங்க. மேல் கேட்டாக இருக்கட்டும், ஃபீமேல் கேட்டாக இருக்கட்டும், கம்பல்சரி கேஜில் போடுவாங்க. நம்ம இதில் கேஜ் கிடையாது. they will be free. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே நான் சொன்னது அதுதான். அவங்க வீட்டில் எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு இங்கேயும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதர் கேட்ஸோட மிங்கிள் ஆகி ஒன்னோட ஒன்று இருப்பாங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்ஃபாஸ்ட்டில் கிரேவி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஷீபா கிரேவி, அதர் விஸ்காஸ் கிரேவி, வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுப்போம். 30 minutes நம்ம ப்ளே டைம் நம்ம கொடுக்குறோம். எது எப்படி மீன்ஸ் அவங்களுக்கு அந்த டனல்ஸ் இருக்கு அண்ட் கேட் டாய்ஸ் இருக்கு, ரிங்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கான அந்த டைம் நம்ம கம்பல்சரி நம்ம கொடுப்போம். ஸோ அவங்க இன்னும் நமக்கு நிறைய அட்டாச்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஸ்பேஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. மார்னிங் அண்ட் ஈவினிங் 30 minutes. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் வைஸும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், பூஸ்டப்ல இருப்பாங்க நம்மளோட. நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் ஹண்டிங் அந்த ப்ராசஸே கிடையாது. பிகாஸ் நம்ம கேட்டுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கணுன்றதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இதுவே. ஸோ அப்படின்ற போது நம்ம ஹண்டிங் ப்ராசஸிங் கிடையாது. ஏன்னா இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டோர் கேட்ஸ். ஸோ இண்டோர் கேட்ஸ்ன்னும் போது நம்ம அந்த மாதிரி ஒரு இது நம்ம இதில் கிடையவே கிடையாது. they will be neat and clean. மெயின் அதுதான். we have an idea for the birds also. ஸோ பேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணடியில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த இடத்துல போர்டிங்கு இது பண்ண போகிறாங்க.